வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2024 முடிய போகுது, புது வருஷம் பிறக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமையணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தம்ப்நெயிலில் சொன்ன மாதிரி இன்னைக்கு சூரரை போற்று அப்படிங்கிற லைன்ஸோட அர்த்தத்தை தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரரை போற்று அப்படிங்கிற காலத்தால் அழியாத இந்த வரிகள் பாரதியாரோட சிறந்த படைப்பான ஆத்திச்சூடியிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த வரிகளோட சிறப்பம்சத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. யாராலையும் செஞ்சு முடிக்க முடியாத ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறவங்களை ஆகா ஓகோன்னு பாராட்டுறோம், தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அப்படி யாராலையும் செஞ்சு முடிக்க முடியாத காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு வீரம், தீரம், துணிவு, இந்த சிறந்த குணங்கள்லாம் ரொம்ப முக்கியம். இப்படியான குணங்களை கொண்டு செய்ய முடியாத காரியங்களை செஞ்சு முடிக்கிறவரை தான் நம்ம சூரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படிப்பட்ட சூரரை தான் நம்ம போற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் தன்னோட ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்காரு. சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தியோட சூரத்தனங்களை பற்றி பாரதியார் போற்றி பாடியிருக்காரு. தெய்வங்கள் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் கூட நிறைய சூரர்கள் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா போக போக பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூரத்தனம் அப்படிங்கிறது எதுக்கும் பயப்படாம, எந்த எதிர்ப்புக்கும் பயப்படாம, பின்னாடி வர விளைவுகளை பற்றி யோசிக்காம, எந்த கலக்கமும் இல்லாம ஒரு குறிக்கோளுக்காக அல்லது ஒரு லட்சியத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சுட்டு எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை தாண்டி அதை அசாதாரண துணிச்சலோட எடுத்து காரியத்தை நிறைவேற்றும் ஒரு அருங்குணம். இப்படி சொல்லுக்கடங்காத சூரத்தனங்களை நம்ம நிறைவேற்றி காட்டிருக்க நம்மளுக்கு பராசக்தி வல்லமை தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்றாரு. நம்ம கதைகளிலும் பாட புத்தகங்களையும் அல்லது மற்றவங்க சொல்லியும் கேட்டிருக்கிற இதிகாச புராணங்களில் வர சூரர்களை பற்றியும் அவர்கள் பண்ண அருஞ்செயல்கள் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவர்கள் எல்லாருமே நம்ம நாட்டில் உண்மையாக வாழ்ந்த சில கதாபாத்திரங்கள் தான். நம்ம நாடு சுதந்திரம் பெறக்காக நிறைய பேர் விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டு போராடி தங்களோட சூரத்தனங்களை காட்டி நம்மளுக்கு விடுதலை வாங்கி தந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொருவரையும் பாராட்டுறது நம்மளோட தலையாய கடமையாகும். நம்ம இதிகாசம்னு எடுத்துட்டோம்னா மகாபாரத கதையில கர்ணன் தனது நண்பன் துரியோதனுக்காக போர்ல அவருக்கு துணைய நின்று அதே சமயம் தன்னோட சிறப்புகளையும் வெளிக்கொணர்ந்து தன்னை ஒரு சூரனா காமிச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி கடோத்கஜனும் அபிமன்யும் தங்களோட திறமைகளை பாரத போர்ல காட்டியிருக்காங்க. ராமாயண போர்க்கதையில இந்திரஜித்தும் அதிகாயனும் தங்களோட தந்தைக்காக, தங்களோட குலமானத்தை காக்கிறதுக்காக ராவணனை எதிர்த்து தங்களோட சூரத்தனத்தை காமிச்சிருக்காங்க. சூரத்தனத்துக்கு இலக்கணமா அதிகாய சூரன் அப்படின்னு அடைமொழியிட்டு குறிப்பிடுறது வழக்கம். அதிகாயனோட சூரத்தனத்தை ராமனே போற்றியிருக்காரு. சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் நடந்த போர்ல சூரன் தன்னோட பல்வேறு சூழ்ச்சிகள், சாகசங்கள், ஜால வித்தைகள்லாம் செஞ்சு முருகனையே எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு. என்னதான் சூரபத்மன் தன்னோட சூரத்தனத்தை காமிச்சிருந்தாலும் அந்த போர்ல வெற்றி பெற்றது முருகன் தான். போர்ல முருகன் சூரபத்மனை வென்ற பிறகு அவனை போற்றி அவனை ரெண்டா பிளந்து ஒரு பாதியை தன்னோட கொடியில சேவலாகவும் மறுபாதியை தனது வாகனமான மயிலாகவும் வச்சு முருகன் சூரபத்மனை பாராட்டுறாரு. அதே மாதிரி கிருஷ்ணர் ஆயர்பாடியில செஞ்ச அருஞ்செயல்கள் எல்லாமே ஒரு சூரனுக்குரிய செயல்கள் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு ஊர்லேயோ ஒரு நாட்டிலேயோ மக்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி கொடுங்கோல் ஆட்சி செய்கிற கொடியவர்களுக்கு எதிராகவும், ஒரு ஊருக்குள்ளே புகுந்து மக்களுக்கு தொல்லை கொடுக்குற கொடிய காட்டு மிருகங்களுக்கு எதிராகவும் எதிர்த்து போரிட்டு வெல்ற சூரர்களையும் மக்கள் பாராட்டி போட்டுறாங்க. ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சியாளர்கள் நடத்துகிற கொடுமைகளுக்கு எதிராக தங்களை அர்ப்பணித்து போராடின வீரர்களையும் நம்ம பாராட்டுறோம். உதாரணமாக ஜாலியன் வாலாபாக் படுகொலை கண்டிச்சு மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசி தூக்கு மேடைக்கு ஏறின பகத்சிங்கையும் அவரோட தோழர்களையும் தீரர்கள், சூரர்கள் அப்படின்னு சொல்லி போற்றுறோம். ஆண் தலைவர்கள் மட்டும் இல்லை, ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் போன்ற பெண் தலைவர்களும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்களோட சூரத்தனங்களை காட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடியில் பாபு சிதம்பரம் ஐயா அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் நடத்திய போராட்டத்திற்கு எதிராக கொடிய அடக்குமுறையை ஏவிவிட்ட ஆஷ் என்னும் ஆங்கிலேயனை மணியாச்சி ஜங்ஷன்ல சுட்டு கொண்ட தன்னோட உயிரை மாற்றிக்கிட்ட வாஞ்சிநாதன் தீரன் அப்படின்னு சொல்லி பாராட்டுறோம். இப்படி நம்ம நாட்டில் எத்தனையோ வீரர்கள், தீரர்கள், சூழர்கள் வாழ்ந்து காட்டி நம்மளுக்கு வழிகாட்டியிருக்காங்க. கோவிட் சுச்சுவேஷன்ல எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்கள காப்பாற்றுறதுக்காக எதிர்த்து போராடின எல்லா டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாருமே சூழல்கள் தான். இப்படிப்பட்ட சூரர்களை தான் நம்ம போற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் தன்னோட ஆத்திச்சூடியில குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. என்ன நண்பர்களே,
சூறையை போற்று அப்படிங்கிற வரிகளோட அர்த்தத்தை தெரியாதவங்க இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு தடவை என்னோட புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். உங்கள் மனசு போல் இந்த புத்தாண்டு இனிமையாகவும் சிறப்பாகவும் அமையட்டும். உங்களை இன்னும் ஒரு நல்ல தலைப்போட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.